இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால தான் 100 ரூபாய்க்கு பிளாட் கொடுக்க ஆரம்பித்தேன், 200 ரூபாய்க்கு பிளாட் கொடுக்க ஆரம்பித்தேன். கடனில் வாங்காதீங்க 4 வருஷமாக நான் ப்ரொபகேட் பண்ணேன். எதெல்லாம் கனவு கனவு கனவுன்றாங்களோ அந்த கனவு இல்லைடா, அது யதார்த்தமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்டா அப்படின்ட்டு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சேன்னா அது காசாக டபுளாக ஆகுதா? இப்போ ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி வச்சிடுறேன் 100 ரூபாய்க்கு. ஒரு 5 வருஷம் கழித்து அது டபுள் ஆகுமா? ஆகாது. அதே அரிசி தான், அது புழு புத்து போய்ட்டுருக்கும், கெட்டு போய்ட்டுருக்கும். ரைட்? உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது. அந்த பேசிக் நீட்ஸில் உணவு மல்டிப்ளை ஆகாது. ரைட்? உடுக்க உடை மல்டிப்ளை ஆகாது, இருக்க இடம் மாத்திரம் மல்டிப்ளை ஆகும். அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும்போது டெவலப்ட் ஏரியாலேயே எல்லோரும் பிளாட்டு போட்டு லோனுன்னு ஒரு கடங்காரனை ஆக்குறாங்க. இந்த மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா தம்பி? நல்லா படித்தா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைச்சா நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க, நல்ல இடத்துல பொண்ணு கொடுத்தா அவங்க ஒரு 25 சவரனோ இல்லை 50 சவரனோ நகை போட்டு கொடுப்பாங்க. அந்த நகையை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பில்டரை போய் பாரு, அதில் 25% டவுன் பேமெண்ட்டை கட்டு, 75% லோன் வாங்கிக்கோ, 15 வருஷத்துக்கு பிளாட் லோன் கட்டு, பிளாட் லோன் முடியும் போது ஹவுசிங் லோன் போடு, அது ஒரு 15 வருஷம் கட்டு, பிறந்த பிள்ளைங்களை படிக்கவே சத்துப்போ. இதுதான்மா வாழ்க்கை, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வாழான்ற நான் வேற என்னதான் பண்ணணும்? சரி, யதார்த்தமா இருங்க, உங்க கையில் இருக்கிற அளவுக்கு ஆசைப்படுங்க. அதுதான் சொல்றேன், ஆசை தகுதின்னு ஒன்று இருக்கு. நீங்க இப்போ 50,000 ரூபாய் சென்னையில் வாங்காதீங்கன்ற. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரோட ஆசை, ஃப்ரெண்டு அங்கே வாங்கிட்டான் வீடு, இங்கே வாங்கிட்டான், இந்த இடம் இருக்கு, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்